லிட்டில் மாஸ்டர்ஸ்க்கு லிமிட்டே இல்லை. நம்ம இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜேர்னி ஆஃப் டான்ஸ் தமிழா டான்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஜேர்னி ஆஃப் டான்ஸ் தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டர்ஸ். பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாப்பி மூமெண்ட்ஸ், சேட் மூமெண்ட்ஸ், நிறைய கெலாட்டா, அவங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் முக்கியமாக சொல்ல போனோம்னா நம்ம 4 ஃபைனலிஸ்ட் யூஸ்வலாக செலிப்ரிட்டிஸோட பர்சனல் லைஃப் தான் பார்ப்போம். இப்போ ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்களது வந்து ஒரு டே அவுட் மாதிரி அவங்களோட பர்சனல் லைஃப் தான் பார்ப்போம். பட் இந்த 4 ஃபைனலிஸ்டோட பர்சனல் லைஃப் இன்னைக்கு பார்க்குறோம்னா, ஏன்னா அவங்களும் இன்னைக்கு ஒரு செலிப்ரிட்டி தான். அவங்க செலிப்ரிட்டி அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ தூரம் ஜேர்னியில் வந்து அவங்க யாருன்னு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டான்ஸ் தமிழா டான்ஸ் வந்து ஒரு பெரிய மேடையை வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. அண்ட் இன்னைக்கு அவங்க எங்கே போனாலுமே என்ன படிக்கிறீங்க, உங்கள் ஷோஸ் எல்லாம் நாங்கள் நிறைய பார்ப்போம், ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. இந்த செலிப்ரிட்டி லைஃபோட ஜேர்னி வந்து ஒரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு 2 ஃபைனலிஸ்டோட லைஃப் பார்க்க போகிறோம். அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்க ஸ்கூல் லைஃப், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிஷ். ஆதிஷ் டிடிடியோட ஹீரோ, ஹிப் ஹாப் கிங். அவன் சின்னதுலேருந்தே ஆதிஷ் ரொம்ப நல்ல டான்ஸராக இருந்தான். அவனோட சின்ன வயசில் எப்படின்னா எது ஒரு சாங் பார்த்தாலும் டக்குன்னு ஆட ஆரம்பிச்சிருவான். அவருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ், கண்டஸ்டன்ஸ்குள்ள நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஆதிஷ்க்கு. ஸோ தட்ஸ் வை வி கால் ஹிம் ஹீரோ ஆஃப் டிடிடி. நாங்கள் ட்ரெயினில் வரும்போது நிறைய ஃபேன்ஸ் அவனுக்கு. ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது நீ தானே ஆதிஷ் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்ன யாரும் எனக்கு தெரியாது. ஆதிஷ் வச்சு நீங்கள் தான் அவங்க அம்மாவா, நீங்கள் ரொம்ப லக்கி, இந்த மாதிரி ஒரு சன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப லக்கி அப்படியெல்லாம் சொல்லும்போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரவுண்டு செட்டில் ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டு, அந்த ரவுண்டில் வந்து எனக்கு ரொம்ப 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 பயமாக இருந்துச்சு. அப்போ வந்து இது மாஸ்டர் தான் சொன்னாங்க, பயப்படாத, உனக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் பக்கா தானே, நீ போய் ஆடிட்டு வா. What a performance, Atish! Thank you, sir. Fantastic performance of the night. பிகினிங் ஸ்டேஜஸ்ல ஆதிஷ் வந்து ஃபோக்ல பயங்கர வீக். ஆடினது வந்து யூ வாஸ் வெரி குட் இன் ஹிப்ஹாப் அண்ட் சினிமேட்டிக் ஸ்டைலெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். பட் ஜட்ஜஸ் 3 ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது தட் ஹீஸ் ஃபோக்கில் ரொம்ப வீக்காக இருக்காருன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் மென்டர் கௌஷிக் ஹீ லேர்ன்ட் வெரி ஃபாஸ்ட் அண்ட் ரொம்ப சீக்கிரம் வந்து வித் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த ஃபோக் ஸ்டைல் கற்றுக்கினாரு ஆதிஷ். ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் அ வெரி ஃபாஸ்ட் லேர்னர். டிஸ்கோ ரவுண்டு எனக்கு சோலோவாக ஆடுற அளவுக்கு பயம் இல்லை. பேக் டான்சர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு மாஸ்டரோட சேர்த்து ஃப்ரெண்ட்ஸும் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக பிக்கப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்த ரவுண்ட் பார்த்தீங்களா செலிப்ரேஷன் ரவுண்ட். அதில் வந்து அந்த எனக்கு ஸ்டேட்டஸ் இல்லை, அதை இம்ப்ரூவ் பண்ணுனாங்க. ஜட்ஜஸ் சொல்கிற மைனஸ் எல்லாத்தையும் எனக்கு ப்ளஸ்ஸாக மாற்றி விட்டது வந்து என்னோடய ஜட்ஜஸ் தான். அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான்.
ஆடினது என்னோட ஃபேவரட் ரவுண்ட் வந்து பேர் ரவுண்ட் வித் பவ்யா. தட் இஸ் the most ultimate dance what actually Bhavya and Atish performed on DTD Little Masters stage. பார்த்த விழிகள் நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா கேட்காத வரமா இது போதுமா இதில் அவசரமா இன்னும் வேண்டுமா அதில் நிறைந்திடுமா நான் பார்த்த நாள் நம் வசம் வருமா உயிர் தாங்குமா என் விழிகளின் முதல் வலி நிஜமடி பெண் தொலைவீரில் உன்னை நிலவீரில் கண்ணே நடமாட வலியடி பெண்ணே வரைமுறை. சத்தியமா நான் லவ் பண்ண காலத்துக்கு போயிட்டேன் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சிட்டு. அந்த பேர் ரவுண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து ரோல் ரிவர்ஸ் ரவுண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரவுண்டுனா அது ஒன்று தான். அந்த ரோல் ரிவர்ஸ் ரவுண்டில் எங்கள் அம்மாவோட ஆசை எல்லாம் தீர்ந்து போச்சு. நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவோட ஆசை என்னென்னா நான் பொண்ணாக பிறக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. இவன் பெரிய பெரிய ஸ்டார் ஆயிடுவான், எழுதி வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. அடி என்னடி ராக்கு அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. ரொம்ப பிடிச்ச ரவுண்ட் அப்படின்னா பிளைண்ட் ஃபோல்ட் ரவுண்ட். ஃபுல்லாக கண்ணை கட்டிகிட்டே ஆடினோன்னாங்களா, அதான் மாஸ்டர். அது இது வீட்டில் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் தான் பண்ணேன். ஆனால் ஸ்டேஜில் தான் ஃபுல் ரிஹர்சல் பண்ணேன். அந்த ஃபுல் ரிஹர்சலில் வாயெல்லாம் கிழிஞ்சு கால் அடிபட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு நடக்கவே முடியல. सी है रातें भीगी भीगी यादें भीगी भीगी बातें भीगी भीगी आंखों में कैसी नमी है. हाँ 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 जाने कोई कैसी है ये जिंदगानी जिंदगानी हमारी अधूरी कहानी. ना जाने कोई कैसी है ये जिंदगानी हमारी. நம்ம ஷோட ஸ்டார் இஸ் ப்ரூவ்ட். எதை கொடுத்தாலும் பின்னிடுவேன் அப்படிங்கிறத இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் சேலஞ்சு. தேங்க்யூ சார். ஏஆர் ரகுமான் ரவுண்ட். அதில் வந்து நான் ஃபுல்லாக க்ளீனாக பண்ணிட்டேன். ஆனால் இது கமெண்ட்ஸ் வந்து சிரிக்கலை, இனிமேல் சிரித்து பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க.
நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீ சிரிச்சு பாடலன்னா ஐ எம் கோயிங் டு கட் யுவர் மார்க்ஸ். ஆதிஷோட லைஃப் ஜேர்னி, ஆதிஷோட டான்ஸ் தமிழா டான்ஸோட லைஃப் ஜேர்னி. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இருக்கும் ஆதிஷ் லைஃப்ல அப்படின்னு எல்லாருமே கெஸ் பண்றோம். ஸோ ஏன் கெஸ் பண்ணிட்டே இருக்கணும்? அவர் ஸ்கூல் எப்படி, அவங்க டீச்சர்ஸ் எப்படி என்ன சொல்றாங்க ஆதிஷ் பத்தி, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்றத நீங்களே பாருங்க. He is having extraordinary talents in dance. அவன் தான் வின் பண்ணணும்னு நாங்கள் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற. கண்டிப்பாக அவன் வின் பண்ணும். ஆதிஷ் வந்து கண்டிப்பாக இந்த ட்ராஃபியும் டைட்டிலும் வின் பண்ணிவிட்டு எங்கள் ஸ்கூலுக்கு நிறைய பெருமை கொண்டு வருவான்னு நம்புகிறோம். ஆதிஷ் நல்லா டான்ஸ் ஆடுவான். ஜீ தமிழில் அவன் தான் கண்டிப்பாக டைட்டில் வின்னராக ஆகும். நாங்கள் கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறோம் இவன் தான் டைட்டில் வின்னர். ஆதிஷோட ஸ்கூல் லைஃப் யாருமே வந்து யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்கும், இதில் இவ்வளோ பேட்ஜஸ் வாங்குவான், இவ்வளோ நல்ல பேர் வாங்குவான். ஆனால் அவங்க ஸ்கூலில் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே ஆதிஷ் எங்கே போனாலும் கலக்கிடுவான். அவன் ஆக்சுவலி வின் பண்ணலனா தான் எங்களுக்கு சர்ப்ரைஸ். இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் வி ஆர் ரியலி ஸ்வீட். ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம், ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது நம்ம லைஃப்பில். எனக்கு வந்து விஷஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். நடக்குதோ இல்லையோ நம்ம வந்து ஒரு 10 பேர் வந்து விஷ் பண்ண போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் அவங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆதிஷ்காக விஷ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே பாருங்க. ஆதிஷ் ஃபைனல் ரீச் ஆனதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீ இஸ் அ டேலண்டட் கிட். அவன் ஃபைனல் வந்தது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லை. ஹீ இஸ் டேலண்டட் அண்ட் அவன் ஸ்கில்லும் அவனோட சப்போர்ட் ஸ்டாஃப் தான் அவனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. நான் ஆதிஷ் வீட்டு பக்கத்தில் இருக்கேன். டான்ஸ் தமிழா டான்ஸ் எப்போவுமே வாரம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். ஆதிஷ்க்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். மற்ற கண்டஸ்டன்ஸை விட இவன் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாத்தோட ஆசையும். ஆதிஷ் வந்துட்டு ஜீ தமிழ் டான்ஸ் தமிழா டான்ஸில் இவ்வளோ தூரம் டெவலப் ஆகியிருக்கான்னு அதுக்கு அவனோட ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப மஸ்ட்டாக இருந்துச்சு. பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் எங்களோட ப்ரேயர்ஸ் வந்து ட்ரூ ஆகி அவன் ஜீ தமிழ் டான்ஸ் தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டரில் சாம்பியன் ஆகிறதுக்கு எங்களோட ஆல் தி பெஸ்ட். டான்ஸ் தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டருக்கு ஒவ்வொருத்தருக்கு கான்செப்ட் ஒன்று கொடுத்தாங்க. எனக்கு வந்து சைக்கோ கான்செப்ட் கொடுத்தாங்க. நான் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் கண்டெம்பரரி வரலடா, ஒழுங்காக பண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கண்ணாடியாக பார்த்து என்னையே நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் நிறையா. அந்த தீபாவளி ரவுண்டில் ஃபுல் ஃபோக்காக எடுத்து பண்ணேன். ப்ராப்பர்ட்டி வச்சு கிராண்டாக பண்ணேன். என்னோட ரிலேஷன் எல்லாருமே ஹெல்ப் பண்ணனால தான் அந்த ஃபுல் ப்ராப்பர்ட்டி பக்காவாக செய்ய முடிஞ்சுச்சு. தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கிளப்புறவ தூத்துக்குடி ஆளு, ராசா எட்டு வச்சா படபடக்கும் கூறு, லேசா கண்ணடிச்சா பிடி வெடிக்கும் ஆறு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. ரவுண்டு வந்து காரு கொண்டு வந்தாங்க as a ப்ராப்பர்ட்டி. கௌஷிக் கூட ஆடினாரு. இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். பிரமாதமாக இருந்தது அந்த பர்ஃபார்மன்ஸ். வேர்க்குது எனக்கு. ஹாலிவுட்ல யாரோ ஒரு பாப் ஸ்டார் ஆடினா அப்படி இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸர் ஆடினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி இந்த ரவுண்டு ரீமிக்ஸ் ரவுண்டில் பார்த்தா அவனோட ஆக்டிங் டேலண்ட் அந்த அளவுக்கு அவன் அது மறுபடியும் அதே மாதிரி தான். அவன் இந்த அளவுக்குலாம் ஒரு காமிக்காக இதெல்லாம் பண்ணுவான்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப ரிசர்வ் டைப் அவன் ஆக்சுவலாக.
அப்போது இந்த அளவுக்கு இந்த பையன் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கும் போது எங்களுக்கு பேரண்ட்ஸாக எங்களுக்கு பார்க்குறக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கழுதைய போல் இந்த நடையில அந்த காக்கைய போல் இந்த குரல் இல்ல கவிதைய போல் இந்த நடையில பச்சை கிளியின போல் இந்த குரல் இல்ல என்னங்க மயங்கி 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 என்னங்க மயங்கி 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 அடுத்தது என்ன மறந்து போச்ச ஞாபகம் வந்துருச்சு ஜாடி நீ சின்ன ராணி. பியோர் ரவுண்ட்ல வந்து தனியா ஆதிஷ் ஆடினாங்க வித்தவுட் எனி டான்சர்ஸ் வித்தவுட் எனி ப்ராப்பர்ட்டிஸ் இட் வாஸ் பியோர் டான்ஸ் ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் அந்த ரவுண்டுக்கு வந்து ஆதிஷ் கொடுத்தாரு. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பேட்ச் கூட வாங்கினாரு அந்த ரவுண்டுக்கு. சத்தியம் ஆஸ் அ கொரியோகிராஃபர் என்னால் இந்த மாதிரி சாங் கொரியோகிராஃப் பண்ண முடியாது. மாஸ் ரவுண்டு, அந்த மாஸ் ரவுண்டில் வந்து எனக்கு நிறையா மாசான என்ட்ரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. மாசான என்ட்ரி அந்த ஃப்ளெக்ஸில் பூவெல்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கா இப்படி போடுறாங்க அப்படின்னு எல்லாம் தோணுச்சு. அடுத்த ரவுண்டு வந்து செமிஃபைனல்ஸ் 2. அது வந்து ஃபோக் ரவுண்டு. ஃபோக் வந்து நான் ஃபுல் லோக்கலாக பண்ண ரவுண்டு. ரொம்ப ஜாலியாக ஃபோக் ஆன ரவுண்ட்னா அது ஒன்று தான். அதுக்கடுத்த ரவுண்ட் வந்து செமிஃபைனல்ஸ் 3. அதில் வந்து நான் ஃப்ரீ ஸ்டைல் பண்ண பியூர் ஹிப்ஹாப் பண்ணேன். கண்ணால சிரிச்சா கண்ணால அணைச்சா பின்னால கால வாரிட்டான் பட்டு கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ள எம்மாடு பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் இறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா. ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் வந்து ஃபோக் ரவுண்ட்லேயே செலக்ட் பண்ணிட்டாங்க. அது சௌபர்ணிகா. அதுக்கு அடுத்த ரவுண்டில் வந்து என்ன செலக்ட் பண்ணாங்க செகண்டாக. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் அந்த இடத்துல அழுதுட்டேன். ஃபஸ்ட்டாக ஃபைனல்ஸ்க்கு போகிற பேர் ஆதிஷ். நான் ஃபைனல் வந்துட்டேன் அச்சாவை கூட்டிட்டு ஃபஸ்ட்டு நான் கண்டிப்பாக ஃபைனல்ஸில் வின் பண்ணுவேன். டைட்டில் வாங்குவோம், 2 பேரும் சேர்ந்து தான் வாங்குவோம். He deserves to be in finals and I wish him all the best. கண்டிப்பா டைட்டில் அடிப்பான், அடிச்சே தீருவான். One of our finalist ஆதிஷ் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். I think he's one amazing kid ன்னு நினைக்கிறேன். அடுத்த contestant யாருன்னு பார்க்க Folk Presence Dance Tamara Dance Little Masters. நம்ம அடுத்ததா பார்க்க போறது யாருன்னு கேட்டிங்கன்னா Folk Queen Harini.
ஹர்னி பேசுறேன். எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஜட்ஜ் பண்றேன். பட் ஆஸ் an audience நீங்க எனக்கு கேட்டீங்கன்னா I love the way this girl Open Gangnam Style. Okay, let's go. வெறும் ஃபோக் தான் எனக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் கடைசியில எனக்கு எல்லா ஸ்டைலும் வரும்னு சந்தோஷ் மாஸ்டர் தான் எனக்கு காமிச்சாங்க. சூப்பர் எல்லா ஜட்ஜஸ் கொடுத்த கமெண்ட்ஸ் டெசிஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஐ திங்க் த ஹோல் கிரெடிட் கோஸ் டு அவங்க அம்மா அண்ட் அப்பாக்கு. கூட நான் சூப்பரா பண்ணேன். எந்த சாங் கொடுத்தாலும் எனக்கு கஷ்டமா ஃபீலே கிடையாது. சந்தோஷ் மாஸ்டர் கிட்ட வந்ததுல இருந்து சவுத்தில் வந்து சோலிக்கே பீச்சேக்கா சாங்கும் அதுக்கப்புறம் அட்ரட்ர நாக்குமுக்கா சாங் பண்ணேன். அதுக்கப்புறம் 3 ஜட்ஜும் வந்து 5 ஸ்டார் கொடுத்தாங்க. அப்புறம் அதில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கினேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வாங்கினேன் பெஸ்ட் பர்ஃபார்மரு. பல குத்துங்க இந்த அம்மா என்ன குத்துறாங்களே அப்போ. நாங்கள் 3 பேரும் சீட்லேயே உட்கார முடியல, ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படியே. கான்செப்ட் ரவுண்டு வந்துச்சு. அந்த கான்செப்ட் ரவுண்டில் வந்து கண்ணு தெரியாமல் பாடினேன். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை,
சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. தூரத்து மரங்கள் பாக்குதடி, தேவதை இவளா கேக்குதடி. தன்னிலை மறந்த பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி. அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. It was very emotional, very touchy. Superb. குரு செஷன் ரவுண்டில் வந்து சந்தோஷ் மாஸ்டர் வந்து என் கூட ஆடுறேன்னு சொன்னேன்னா நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அவர் வந்து போன வாட்டி வந்து டிடிடியோட டைட்டில் வின்னர். அவரோட ஈக்குவலாக ஆடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஒரு ஸ்டெப் பண்ணும் போதும் அவர் சொல்லுவார், நான் உன்னை விட அங்கே ஹெவியாக போட்டுருவேன்னு. நான் கஷ்டப்பட்டு ஆடிடுவேன். My fair lady, Pooja baby, Laurel and Hardy, Charlie Chaplin. சில பேர் ஆஸ் அ கொரியோகிராஃபர் எனக்கு வந்து சில பேர் ஆடுறதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அவங்க எந்த மாதிரி ஃபியூச்சரில் எப்படி இருப்பாங்கன்னா. ஐம் ஷோர் யூ கோயிங் டு பி a phenomenal dancer. பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பொண்ணு. எல்லாமே ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு அதை ஜெயிக்கணும் அந்த மாதிரி அவங்க வந்து அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. I'm the star flipper, mic ripper, rip up the show like I'm Jack the Ripper, super duper, honey swooper, lyrical assassin cause I'm a sharpshooter, cock it back, pull the trigger, blocka, that's the sound when my rhyme gets popped off, try to hold me back, you can't stop her, nigga like me, no boy, nah. இதுதான் டேலண்ட்யா. தேங்க்யூ சார். யோ பின்னிட்டயா. அருணி ஒரு ஃபோக் குயின், இன்னைக்கு வந்து சூப்பர் ஃபைன் ஒரு டான்சர். ஃபோக் மட்டும் இல்லை, பயங்கரமான ஒரு டான்ஸராக இன்னைக்கு வந்து மாறியிருக்காங்க. அவங்களோட எஃபர்ட்ஸ்லேருந்து அவங்க ஃபேமிலி அண்ட் அவங்களோட ஸ்கூல் லைஃப் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். இதே மாதிரி நிறைய இன்னும் ஹரிணி பற்றி நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. மாஸ்டர்ஸ்க்கு லிமிட்டே இல்லை. ஹரிணி பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம். ஹரிணி ஃபைனல்ஸ் வந்துட்டா ஃபைனல்ஸ்க்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் விஷ் பண்ணணும் இப்படின்ற விஷயம் நாங்கள் கேட்ட உடனே யாருமே அந்த விஷஸாவே சொல்லலை. ஆக்சுவலி அவ ஜெயிச்சிருவா, எனிவே எங்களோட பிளெஸிங்ஸ் அவளுக்கு இருக்குன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. அண்ட் தட் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப 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 ஒரு
ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்னு சொல்லணும். ஸோ எப்படி விஷ் பண்ணுறாங்க ஹரிணிக்கு நீங்களே பாருங்களேன், நான் சொல்கிறத விட. டான்ஸ் தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டர் என்ற டைட்டிலை வந்து என்னுடைய மகள் வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவாள். அதுக்காக என்னுடைய முழு சப்போர்ட்டும், என்னுடைய மனைவியுடைய முழு சப்போர்ட்டும் அவளுக்கு வந்து சொந்தக்காரங்கலேருந்து, அவளுடைய நண்பர்கள்லேருந்து, என்னுடைய சொந்தக்காரங்க சரி, எல்லாருமே சரி, அவள் ரிலேஷன் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அவளுக்கு வந்து ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்குது. அவள் வின் பண்ணுவாள். இந்த டான்ஸ் தமிழா டான்ஸ் நிகழ்ச்சியில் வந்து ஹரிணி உண்மையாகவே கடவுள் ஆசீர்வாதத்தினாலும் எங்களுடைய நட்பு அன்பு எல்லாரும் ஊர் மக்கள் சார்பாகவும் குழந்தை வின் பண்ணுன்றது நாங்கள் உண்மையாகவே மன உறுதியோடு சொல்கிறேன். வணக்கம், என் பேர் ஆஷா. நாங்கள் ஹரிணி வீட்டுக்கு கீழே இருக்கோம். டான்ஸ் தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டரில் ஹரிணி செலக்ட் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹரிணி நல்லா கஷ்டப்பட்டு நல்லா ஆடிட்டு இருக்கா. அவள் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு நாங்கள் கூட இருப்போம். இந்த நிகழ்ச்சியில் எங்கள் மக வெற்றி பெறணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். வெற்றி பெறுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஹரிணி டான்ஸில் எவ்வளோ டெவலப் ஆனது வரணுக்கு காரணமே சந்தோஷ் தான். த ஹோல் கிரெடிட் கோஸ் டு சந்தோஷ். இது வரைக்கும் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க ஹரிணி, இதுக்கு மோஸ்ட்லி கிரெடிட் கோஸ் டு சந்தோஷ் ஆல்சோ. ஏன்னா சந்தோஷ் எப்போலேருந்து ஹரிணிக்கு கொரியோகிராஃப் பண்ணி ஆரம்பித்தாங்க, அப்போலேருந்து ஷீஸ் கோயிங், ஹர் கிராஃப் இஸ் கோயிங் அப் அண்ட் அப். அப்படியே பாலிஷ் ஆகிட்டு இது வரைக்கும் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க ஹரிணி. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு, முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில சென்று விட தோணுதடி எனக்கு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு, முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில சென்று விட தோணுதடி. எனக்கு வந்து ஃபோக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பீட் வந்து ரொம்ப ஆட தெரியாதவங்க கூட ஆட தெரியும் அப்படின்னு சொல்றது வந்து அதை தெரிஞ்சுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பயங்கர ஒரு டஃப் காம்படிட்டர் ஆயிட்டாங்க இவங்க. வந்து ஃபைனல்ஸ் வந்துட்டாங்கன்னா ஃபைனல்ஸ் கண்டிப்பா வின் பண்ணிடுவீங்கன்னா கூடன்ற அளவுக்குலாம் ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
காம்பினேஷன்லாம் எனக்கு அந்த அண்ணா சொல்லி கொடுத்தாங்க. செமி ஃபைனல்ஸில் வந்து லாஸ்ட் போன வாரம் வந்து காஞ்சனா கான்செப்ட் எடுத்துக்கிட்டு பயங்கரமான அட்டகாசமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சூரக்காட்ட போல வராடா சவுக்கு போட்டு அடிக்க வராடா ஆளுக்கு கலந்து வராடா வண்ண பிடிச்சு மேக விழுந்து வராடா வச்சிர பொங்க விளையாட வரா காஞ்சனா பற்றிய மரம் போல ஒரு சாய்க்க வரா காஞ்சனா DTD Little Master finalist goes to finales Harini. அம்மா சொல்லுவாங்க கஷ்டப்பட்டா பலன் இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து நான் எப்பவுமே நினச்சிக்கவே மாட்டேன். ஆனால் அது வந்து இப்போ எனக்கு தெரியுது. ஸோ அதனால ஃபைனலில் வந்து என்னை செத்துப்போன்னு சொன்னால் கூட நான் டைட்டில் வின் பண்ணி செத்து போயிடுவேன். அண்ட் இந்த ஷோ இதோட முடியல, இப்போதான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா கண்டஸ்டன்ஸ் ஒரு பக்கம் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க டைட்டில் வின் பண்றதுக்காக. அந்த ஒரு டைட்டிலுக்காக எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. பட் இந்த கிராண்ட் ஃபினாலே வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸோட நாங்க நிறுத்திட முடியாது இல்லையா? ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. நீங்க ரொம்ப எதிர்பார்க்கிற அப்கமிங் ஹீரோயின்ஸ், சிஸ்லிங் ஹீரோயின்ஸ், அவங்களாம் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே எப்படா கிராண்ட் ஃபினாலே வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க. பட் அவங்களுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வீடியோ கிளிப்பிங்லாம் எடுத்திருக்கும் அவங்களோட ரிஹர்சல்ஸ். அண்ட் அவங்க நம்ம ஷோ பத்தி என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்கன்ற விஷயம்லாம் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, பாருங்க. நான் பிரியாமணி பேசுகிறேன். ஐஸ்வர்யா ராஜேஷ். பூர்ணா பேசுகிறேன். கிராண்ட் ஃபினாலேக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். டான்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஈகர்லி வெயிட்டிங் டு see. நானும் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பிரியாமணி பேசுகிறேன். டான்ஸ் தமிழா டான்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இது நல்ல ஒரு பெரிய ஷோ, ஒரு ஹிட்டான ஷோ. ஏற்கனவே நான் ஒரு எபிசோடுக்கு நான் வந்திருக்கேன். இது விஜயதசமியோட எபிசோடு. கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நான் அந்த டைமில் பார்க்கும்போது இது வெரி வெரி டேலண்டட் கிட்ஸ். அண்ட் 17 மக்கள்லேருந்து இப்போ 4 பேர் ஃபைனலிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ ஐம் விஷிங் ஆல் த கண்டஸ்டன்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட். पीछे कुआं आगे मेरे खाई, तू ही बता जाऊं मैं कहां, मुझको दुआ किसकी लगी भाई, आके पधारा हूं जो यहाँ. கிராண்ட் ஃபினாலேக்கு நானும் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ ஃபேண்டாஸ்டிக் ஷோன்னு சொல்லலாம். And I'm really eagerly waiting to see who wins Dance Tamara Dance this season. So all the best to all the contestants. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா ராஜேஷ்.
டான்ஸ் தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டர்ஸ் ஜீ டிவியில் வந்து குழந்தைங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ரியாலிட்டி டான்ஸ் ஷோ. அண்ட் எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே வந்து எப்படியாவது அந்த ஷோ மிஸ் பண்ணாமல் நான் கண்டிப்பாக பார்த்துருவேன். பிகாஸ் ஐ லவ் டான்ஸ். அண்ட் அந்த குழந்தைங்க வந்து சான்ஸே இல்லை, செம்மையாக ஆடுறாங்க. இந்த சின்ன வயசுலேயே வந்து அவ்வளோ டேலண்டட் டான்சர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இப்போ கிராண்ட் ஃபினாலேக்கு வந்து நாங்கள் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். சின்ன வயசுலேருந்தே சிம்ரன் மேமோட டான்ஸ் பார்த்து தான் நான் வந்து டிவியில் பார்த்து நானே கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹர் அண்ட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு மீட் ஹர். திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் கோனா மீட் ஹர். 4 ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் பெரிய விஷ் பண்ண போகிறேன். அண்ட் ஆல் த கிட்ஸ் ராக் த ஸ்டேஜ் அண்ட் இட்ஸ் கோனா பி யோர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். So I am very excited to perform there and to see their performance also. So I wish all 4 kids all the very best and rock the stage. வணக்கம், நான் உங்கள்கிட்ட பூர்ணா பேசுகிறேன். டான்ஸ் தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டர்ஸோட கிராண்ட் ஃபினாலேக்கு நானும் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ரியாலிட்டி ஷோவோட ப்ளஸ் என்னென்னு சொன்னால், நானும் ஒரு ரியாலிட்டி ஷோலேருந்து வந்தது. கேரளா ஒரு ரியாலிட்டி ஷோ டான்ஸ் ப்ரோக்ராம்லேருந்து நானும் வந்திருக்கேன். ஸோ அதில் இருக்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை அதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் பிளாட்ஃபார்ம். இட்ஸ் அ வெரி பிக் பிளாட்ஃபார்ம். ஐம் வெரி ஷோர் சிம்ரன் மேம் மாதிரி ஒரு பெரிய டான்ஸர் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணும்போது கண்டிப்பாக அதோட குவாலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதில் ஒரு ஒன் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வடக்கே கேட்டு பாரு என்ன பற்றி சொல்லுவான், சர்தா பீடா போலே என் பேரை தமிழ்வான், எவனும் ஏறலாமா கூட வகம் பசன்னு, இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிசுன்னு, மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா, கொஞ்ச நாள் கொஞ்சம் கொம்புத்தேன் படிச்சிருப்பா, புடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா, வெடிச்சா வெள்ள இருக்கா வேண்டாத ஆள் இருக்கா, மை டியர் டார்லிங் ஒன்னு மல்லிகா கூப்பிடுறா. I'm also eagerly waiting to see who is the little master. So it will be a rocking show and all the very best for the all contestants. Grand finale. இது நான் சொல்ல போதே பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த மாதிரி நம்ம செலிபிரிட்டிஸ் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகள், நம்ம ஜட்ஜஸ் அண்ட் நம்ம ஸ்டேஜ் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. கிராண்ட் ஃபினாலேன்னு சொன்னா தான் எனக்கு ஞாபகம் வருது. இவ்வளோ மாதம், அதாவது ஒரு 5 மாதம் ஒரு ஜேர்னி எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. ஒரு குடும்பமாக இருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து சந்திச்சோம். ஹாப்பி மூமெண்ட்ஸ், சேட் மூமெண்ட்ஸ், இதெல்லாம் நினைக்க போது அச்சோ இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சேன்னு ஒரு பக்கம் எங்களுக்கு சோகம் இருந்தாலும், அந்த ஒரு டைட்டில் டான்ஸ் தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டர்ஸ், இந்த 4 பேர்ல யாருக்கு போக போகுதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா 4 பேருமே அவ்வளோ பெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ போராடி இருக்காங்க. அதுக்கும் மீறி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கு. அண்ட் இந்த நிமிஷத்துல உங்களோட சப்போர்ட்காக நான் ரொம்பவே நன்றி சொல்லணும். அண்ட் கிராண்ட் ஃபினாலேன்னு சொல்ல போது டிடிடியில் எப்பவுமே வந்து பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அண்ட் எங்களோட ஒரு ஷோ ரவுண்ட் எது இருந்தாலும் வந்து பிரம்மாண்டம் அப்படின்னா அது டிடிடி தான். அப்படின்னு வந்து கிராண்ட் ஃபினாலே எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஐ எம் ஆல் கியர்ட் அப். ஒரு திவாலி மாதிரி, ஒரு கிறிஸ்மஸ் மாதிரி, ஒரு நியூ இயர் மாதிரி இருக்க போகுது செலிப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீக் அந்த பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபினாலே உங்களை மீட் பண்றேன். Until then, that's me Maheshwari signing off. This is for Presence Dance Tamra Dance Little